மட்டும் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஏன்? தப்பு தப்பாலாம் நடக்கல, எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஏன் டென்ஷன் ஆகுற? டெல்லி ரொம்ப பெரிய நகரம், அங்க எவ்வளவு பெரிய ஆளுங்களா இருக்காங்க தெரியுமா? நீ எங்க போ, நான் வரேன். நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பயோடேட்டா ரெடி பண்ண. ஆண்டவன் உன்னை பெரிய நட்சத்திரம் ஆக்குறதுன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ போ. You are the best cuties. You are the best. விஷாக்கா, பிரதீப், நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ப்ராமிஸ மறந்துடாத. நீ கண்டிப்பா சீக்கிரம் டெல்லி வந்துடணும். வந்துரு. ஓகே, பாய். திடீர்னு டெல்லி போறேன்னு சொல்றீங்க. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் 2-3 நாள் விஷாகாவை எங்க கூட வச்சிருந்து அனுப்பிச்சிருப்போம். என்னது, டெல்லி ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லையே. நீங்க எப்ப நினைச்சாலும் உடனே வந்துடலாம். இப்ப எல்லாரும் வேணா நாங்க கிளம்பும்போது வந்து வழி அனுப்புவாங்களே. நிச்சயமா வரத்தான் போறோம். எங்களை விட்டு அவ்வளவு தூரம் போறா, கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குமே. எப்படி இருக்கு நந்து? நல்லா இருக்கேன். ராதிகா அக்கா இங்க? நந்து அவ கோயிலுக்கு போயிருக்கா. அட நந்து, இரு இரு இரு, நானும் வரேன். நந்து, இரு, நானும் வரேன். ஏன்டா என்ன பார்த்த உடனே ஓடி வந்துட்ட? அடையாளம் தெரியலையா என்ன? நல்லா தெரியுது, நீங்க வாசு அங்கிள் தானே? நல்லா பேசுறடா நீ. எங்க தேவா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம ஏன் வந்துட்ட நீ? நான் அவர் கூட பழகலையே. நீங்க தானே என் கூட ரொம்ப நேரம் விளையாடுனீங்க. அதனால தான் நான் அவர் கூட பேசாம உங்க கூட நீ பேசுறேன். ஓடி வந்ததும் ஒருவேளை என்ன அடையாளம் தெரியலையோன்னு நினைச்சேன். நீ பேசுறத பார்த்தா உன்னை கும்பிடணும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் வெளியில போறீங்களா என்ன? ஆமா, நாங்க உங்க விஷாக்கா அக்காவை கூட்டிட்டு டெல்லி போறோம். நீங்க எடுத்துக்கங்க. இதோ உங்க பொண்டாட்டியே வந்துட்டா. விஷாக்கா, உன் கையாலேயே மாப்பிள்ளைக்கு சாப்பிடறதுக்கு கொடு. எவ்வளவோ நேரமா சொல்றேன், எடுத்துக்கவே இல்ல. வணக்கம் அண்ணி. என்ன மாப்பிள்ளை இது? எல்லாத்தையும் சாப்பிடுங்க. விஷாக்கா உங்களுக்காக தானே நின்னு சமைச்சா. அவ சாப்பிடலன்னா என்ன, எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நான் எடுத்து சாப்பிடுறேன். சரி சரி, சாப்பிடுங்க. சரி. அதான் மாப்பிள்ளைக்கு தன்னோட பொண்டாட்டி இங்க இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போகணும்னு பசியே இல்லாம போயிடுச்சு போல இருக்கு. நான் விஷாக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? என்ன மாப்பிள்ள அப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு என்ன ஆட்சேபனை? விஷாகா உங்க பொண்டாட்டி தானே? அம்மா, விஷாகா கூட்டிட்டு போ. भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुटिकाक्षो मंगलाय तनोहरि ओम गजाननम भूतगणाध सेवितं कपित्तजम उबलचारुष्णम उमास्तं विनाशकारकम नमो विघ्नेश्वर पापंगजम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத சீக்கிரமா சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். நீங்க சொல்ல வந்தது நமக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, இப்ப நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக வரலன்னு தானே?
ஆனா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்களுக்கு வேணா கல்யாணம் ஒரு விளையாட்டா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிற பந்தம் 7 ஜென்மத்துக்கும் தொடர்ற பந்தம். இப்ப என்கிட்ட என்ன சொல்ல வந்திருக்கீங்க? நான் உங்க கூட திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தானே? இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்லயே தான் இருக்கணும், எங்க அப்பா அம்மாக்கு சுமையா இருக்கணும்னு தானே சொல்றீங்க? மறுபடியும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பொண்ணு டோலியில உட்கார்ந்து புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட அஸ்தி தான் அந்த வீட்ல இருந்து போகணும். இப்ப நான் உங்க கூட வரக்கூடாதுன்னீங்கன்னா கொஞ்சம் பேச்ச நிறுத்துறியா ப்ளீஸ்? இப்ப நான் பேசுறதை கேட்க முடியுமா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்னவோ நடந்துருச்சு. அதுக்காக உங்களை நான் ப்ளேம் பண்ண விரும்பல. ஆனா நடந்தது என்னவோ நடந்துருச்சு. அதை நானும் நீங்களும் என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது. ஆனா நிச்சயமா சமாளிக்க முடியும். அதை மறைக்கவும் முடியும். நமக்காகவும் சரி, மற்றவங்களுக்காகவும் சரி. அதுக்கு உங்க உதவி தேவைங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ உங்களை தனியாக கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நைவேத்தியம் பண்ணிட்டேம்மா. கண்ணங்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க குருக்களையா. விஷாகாவோட கல்யாண வாழ்க்கையில எப்பவும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிம்மா, சரி. என்ன உதவி? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்களால மட்டும்தான் அந்த உதவி செய்ய முடியும். இந்த உதவி நீங்க மட்டும் செய்யலன்னா என்னால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாம போயிடும். என்னன்னு சொல்லுங்க. विनाशकारकं नमो विघ्नेश्वर पापंकजं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायण. கண்ணா, விஷாக்கா அவ புருஷனோட சந்தோஷமா வாழணும். எனக்கு அது போதும். அவ குடும்ப வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். இந்த வேண்டுதலை நீதான் நிறைவேற்றணும். நான் உங்களுக்கு எல்லாமே செய்வேன். ஒரு புருஷன் தான் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே. ஆனா என்னால அன்பை மட்டும் தர முடியாது. ஆனா இந்த உண்மை வேற யாருக்குமே தெரியக்கூடாது. மற்றவங்க நம்ம 2 பேரையும் பார்க்கும்போது நம்மளை விட சந்தோஷமானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு நினைக்கணும். எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட கேட்கறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. பட் நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணா இது முடியாத விஷயம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். என்னோட எண்ணத்துக்காக, என் குடும்பத்தோட நன்மைக்காக இந்த பொய்யான நாடகத்துல என் கூட சேர்ந்து நடிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட திடீர்னு வந்து இப்படி ஒரு ஃபேவர் கேட்குறேன். என்னடா இவன் இப்படி கேட்குறான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஃபேவர் எனக்காக நான் கேட்கல.
என் பாட்டிமா நன்மைக்காகத்தான் கேட்குறேன். என் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. என் மேல அவங்க எவ்வளவு உண்மையான அன்பு வச்சிருக்காங்கன்னா நான் காணோன உடனே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. அதனால நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு முன்னால நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நான் வெளியே காட்ட தயாரா இல்லை. அன்பு இல்லாம கல்யாணம் பண்ணியிருக்கலாம். நான் உண்மையான புருஷனா இல்லாம இருக்கலாம். நான் உண்மையான புருஷன் மாதிரி நிச்சயமா நடிச்சு காட்டுவேன். நான் உலகத்துல உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் காட்டுவேன். அதை பார்த்து பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தான் சின்ன மருமக சந்தோஷமா இருக்கான்னு. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அது போதும். இந்த ரெக்வஸ்ட் கேட்க தான் நான் தனியாக உங்களை கூப்பிட்டேன். ஒரு புருஷங்கிற முறையில் நான் உங்களுக்கு எல்லா கடமையும் செய்வேன். முழுமையாக என்னால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ப்ராமிஸ் மட்டும் என்னால் பண்ண முடியும். நீங்கள் என் மனைவிங்கிற அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தலாம். நான் உங்களை இந்த பண்டிட் வீட்டோட சின்ன மருமகளை சந்தோஷமாக வச்சுக்குவேன். நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இந்தம்மா, இது சாதாரண தாயத்து இல்ல. இந்த தாயத்தை கணவன் மனைவியா இருக்கிறவங்க கட்டிக்கிட்டா அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் வராது. அவங்க மிகச்சிறந்த தம்பதியா இருப்பாங்க. உலகமே அவங்கள பார்த்து வியக்கும். இந்த தாயத்தை கட்டிக்கிட்டா அவங்களுக்குள்ள அன்பு நிலைக்கும். இன்னும் சொல்ல போனா அன்பு அதிகமாகும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பந்தம் உறுதியாகும். இந்த உலகத்திலேயே அவங்கள மாற ஜோடி வேற இருக்கவே முடியாது. சந்தோஷம் குருக்கலையா. நான் இதை கண்டிப்பா விஷாக்கா கிட்ட சொல்லிடுறேன். இந்த தாயத்தையும் அவ கையில கட்டி விட்டுடுறேன். நல்லா இருமா. கண்ணா, என் தங்கைக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த உறவு எப்பவும் நீடிச்சிருக்கணும். அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. நீ எப்படி ராதா மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தியோ அதே மாதிரி தேவாவும் விஷாக்கா மேல உயிரையே வச்சிருக்கணும். அவங்களோட இந்த உறவு ஒவ்வொரு நாளும் பெருகி பெருகி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். எனக்கு இது செஞ்சா போதும் கண்ணா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை. நீ கிளம்புறதுக்கு எல்லாம் தயாராயிட்டல்லம்மா? பாட்டிமா, நான் தயாராயிட்டேன். அம்மாடி, ஒரு அப்பா ஒரு பொண்ணு கிட்ட இத மட்டும்தான் எதிர்பார்ப்பான். புகுந்த வீட்டுக்கு போகும்போது பிறந்த வீட்டோட பெருமையை அங்க காப்பாத்தணும். உன் அம்மா அப்பாவோட பெருமை உன் கையில தாமா இருக்கு. புகுந்த வீட்டுக்காரங்க கிட்டையும் இதே மாதிரி அன்பை காட்டணும். அதுதாம்மா எங்களுக்கு பெருமை. சாஸ்திரி சாஸ்திரி, கோயில்ல வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. பூஜை பண்ணணுமா, சீக்கிரமா வரணும்னு கூப்பிடுறாங்க. என்னப்பா அது? கொஞ்ச நேரம் அவங்கள அங்கேயே இருக்க சொல்லு. அவரு தான் பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புறதுல இருக்காரு. இந்த நேரத்துல என்ன பூஜை? அம்மா, கோயிலும் என்னோட வீடு தான். அங்க வர்றவங்க யாரா இருந்தாலும் சரிதாம்மா. அவங்களும் எனக்கு சொந்தக்காரங்க தான். நான் போயிட்டு வர்றேம்மா. மாப்பிள்ள, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருங்க. நீங்க தீர்க்காயுசா இருக்கணும். நான் வரேம்மா. தீர்க்க சுமங்கலியாரு. நான் வரேம்மா. வா. ஆமாடி,
கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நீ சீக்கிரமா எங்களை விட்டு போக வேண்டியிருக்கு. எங்களுக்கு எப்பவும் ஞாபகமாவே இருக்கும். ராஜா ஜனகருக்கு கூட ஸ்ரீ ராமச்சந்திரன் எவ்வளவு நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சாரோ அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரு நல்ல மருமகனா அமைஞ்சிருக்கீங்க. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இவ தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சா கூட நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சு ஏத்துக்கணும். நீங்க நான் இவ்வளவு பாராட்டணும்னு அவசியமே இல்லை. விஷாக்காவோட சந்தோஷம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கும் முக்கியம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், விஷாக்காவை எந்த காரணத்துக்காகவும் கண்கலங்க விட மாட்டேன். ஏன் தேவா, இப்ப சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? நான் போய் கொண்டு வரேன். இதை பாரு தேவகி, சீக்கிரமா பூட்டு முடி. அந்த மூதேவி ராதிகா வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள மாப்பிள்ளை நம்ம விஷாக்காவை கூட்டிட்டு கிளம்புறதா எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம். ராதிகா கிட்ட சொல்லாமலேயே விஷாக்கா டெல்லிக்கு போறா. அவ எப்ப திரும்பி வருவான்னு வேற தெரியாது. பாவம் ராதிகா ரொம்ப வருத்தப்படுவா. இவளை வழி அனுப்ப கூட வீட்டுல இருக்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க விஷாக்காவுக்கு பண்ண ஒரு நல்ல காரியம்தான். அவ இன்னும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரல. விஷாக்கா நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் அவ கடவுள்கிட்ட வேண்ட போயிருக்கா. அவ ஊரை விட்டு எங்கேயும் போல. அவ திரும்பி வந்தான்னா மாப்பிள்ளை கிட்ட மறுபடியும் ஏதாவது பேச முயற்சி பண்ணுவா. நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், அதை முதல்ல கேளு. ராதிகா நேர்ல வரணும்னு இல்லை, அவளோட நிழலோ அவ பேச்சோ கூட மாப்பிள்ளை கிட்ட போறது அவ்வளோ நல்லது இல்லை. எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆக்சுவலி டேட் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. வீட்டில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ராத்திரிக்குள்ள எல்லாரும் டெல்லி போய் சேரணுமா. அதனால எதுவும் வேண்டாம், விட்டுடுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, நல்ல காரியத்தை நேரம் கடத்தக்கூடாது. வாங்க. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. இது பாருங்க மாதவன், பேக் பண்ண சாமானெல்லாம் எடுத்து வெளியே காரு கிட்ட வச்சிருங்க. சின்ன மருமக வந்த உடனே நாம கிளம்ப வேண்டியதா. சரிம்மா. இந்தாங்க இதையும் உள்ள வச்சிருங்க. ஆர்த்தி கலக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா கலக்கிட்டேல. அம்மா, தேவா தம்பி சின்ன மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாரு. வந்தாச்சு. வா போலாம். நான் பாட்டிமாவை கூட்டிட்டு வரேன். சின்ன மருமக வந்து வந்தாச்சு வந்தாச்சு. விஷாக்கா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. சரி. நான் உன்னை உன் வீட்டுல இருந்து என் கூட தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன். இப்ப என்ன தனியா விட்டுட்டு உள்ள போற? என்னங்க எவ்வளவு அழகா கைய பிடிக்கிறாரு பாருங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காருல்ல. நீங்க இந்த மாதிரி ஒரு நாளாவது கைய பிடிச்சிருக்கீங்களா?
நான் எப்பவுமே இந்த வீட்டு ஞாபகமா தான் இருந்தேன். உங்க ஞாபகம் தான் அதிகமா இருந்தது. தேவா ஞாபகம்? அவர் ஞாபகம் இல்லாம இருக்குமா? அத பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எப்பவுமே அவரை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. உங்க 2 பேரோட அன்பும் என்னைக்கும் இப்படியே இருக்கணும். இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்குமா? இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் சின்ன மருமக வந்துட்டாளே. இனிமே எனக்கு என்ன குறைச்சல்? உள்ள போமா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்பலாம். அப்படியே உன்னோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிடு. பேக் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆயிட போகுது. ½ அன் ஹவர்ல நம்ம டெல்லிக்கு கிளம்பணும். நான்